ஒப்செஷன் படம் நம்ம இந்தியன் தியேட்டர்ஸ்ல ஏ சர்டிஃபிகேட் வாங்கியோ, சில முக்கியமான சீன்ஸ்லாம் கட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே முடிவு பண்ணிட்டேன். இந்த படத்த ஓடிடில அன்கட் வெர்ஷனா தான் பார்க்கணும்னு. ஆனா நெறைய பேர் இன்க்ளூடிங் மீ இந்த படத்த முதல்ல தப்பா தான் பார்த்துருக்கோம். இந்த படத்த பார்த்துட்டு, இது ஒரு ரொமான்டிக் ஹாரர் ஃபிலிம், இல்ல இந்த ஹீரோயின் தான் இந்த படத்தோட வில்லன் நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலா இந்த படத்துல ஹீரோ தான் ஹீரோயின் மேல ஒப்சஸ்டா இருக்கான். ஏன்னா, இதுல ஹீரோ கேரக்டரா காட்டப்படுற பியர், அவனுக்கு யாருமே இல்லாம தனிமையில தான் இருக்கான். அவனுக்குன்னு இருந்த பூனையும் இறந்து போயிடுது. இந்த சிச்சுவேஷன்ல அவன் ஒன் சைடா லவ் பண்ற பொண்ணாச்சும் அவனுக்கு கிடைக்கணும்னு நெனைக்கிறான். இதுல அவனோட செல்ஃபிஷ் கேரக்டர் முதல்லயே எங்க ரிவீல் ஆகுதுன்னா, அவன் நெனச்சிருந்தா, நாங்க 2 பேர் உண்மையா லவ் பண்ணி பிரியாம இருக்கணும்னு அந்த ஒன் விஷ் வி லவ் பிரேக் பண்றதுக்கு முன்னாடி கேட்டுருக்கலாம். ஆனா அவன் கேட்டது, நிக்கி இந்த உலகத்திலேயே இருக்க எல்லார விட என்ன தான் அதிகமா லவ் பண்ணணும்னு கேட்டிருப்பான். நிக்கி அந்த அளவு கொடூரமா மாறுறதுக்கு காரணமே அதான். அடுத்ததா இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கப்போ, இவனோட ஃப்ரெண்ட் மூலியமா நிக்கி இவன ஒரு பிரதர் மாரி தான் பார்த்துருக்கான்றதும், நம்ம அந்த ஒன் விஷ் வி லவ் உடைச்சதுனால தான் இவ இப்ப நம்மள லவ் பண்றா. உண்மையா இவ நம்மள லவ் பண்ணலன்றது இவனுக்கு தெரிய வரும். அது தெரிஞ்சும் அவன் பரவாயில்லன்னு ரொம்ப செல்ஃபிஷ்ஷா இருக்க ஆரம்பிப்பான். அத கன்ஃபார்ம் பண்ற விதமா, ஒரு சீன்ல இவன அவ்ளோ டார்ச்சர் பண்ணிட்டு நிக்கி தூங்கிட்டு இருப்பா. அப்போ அவ உடம்புல இருக்க ஒரிஜினல் நிக்கி, "என்னால முடியல. அந்த ஃபேக் நிக்கி, அதாவது அந்த ஒன் விஷ் வி லவ் போட்டதால வந்த ஃபேக் நிக்கி தூங்கிட்டு இருக்கா. அவ முழிக்கிறதுக்குள்ளே என்ன கொன்னுடுன்னு" கேட்பா. அப்ப இவன், அவ்ளோ கொடூரத்த அனுபவிச்சதுக்கு அப்புறம் கூட, "என் கூட இருக்கிறதுல அப்படி என்ன தப்புன்னு" கேட்பான். அங்க தான் இவன் தான் படத்தோட உண்மையான வில்லன். இவன் தான் நிக்கி மேல ஒப்சஸ்டா இருக்கான். இன்னும் சிம்பிளா சொன்னா, இவன் நிக்கிய உண்மையா லவ் பண்ணல. நிக்கி இவன லவ் பண்றான்ற ஃபீலிங்க இவனுக்கு புடிச்சிருக்கு. அதுக்காக அந்த பொண்ணோட லைஃபே போனாலும் பரவாயில்லன்னு நெனைக்கிற கேரக்டர்ன்னு அங்க தான் ரிவீல் ஆகும். அடுத்ததா பார்ட்டில நிக்கி பாட்டில் எடுத்து அவளோட மண்டையில அடிச்சுப்பா. அதுக்காக 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நிக்கி, "நீ ஏன் என்ன லவ் பண்ண மாட்றேன்னு" மூட் ஸ்விங் ஆகி அழுவா. அப்ப "நீ எப்படி ஆசைப்படுறியோ நான் அப்படியே இருக்கேன்னு" சொல்லுவா. அதுக்கு பியர், "நீ ஜஸ்ட் நிக்கி மாரி இரு. ஜஸ்ட் நிக்கி மாரி ஆக்ட் பண்ணுன்னு" சொல்லுவான். இந்த இடத்துலயே இவன் எவ்வளோ கேவலமான ஆளா இருந்தா, அவன் லவ் பண்ற பொண்ணோட உடம்புல இருக்கிறது அவளோட ஃபேக் வெர்ஷன் தெரிஞ்சும், அந்த ஃபேக் வெர்ஷன் கிட்ட போயி, "நீ அவள மாரியே ஆக்ட் பண்ணுன்னு" சொல்லி கேட்குறான்னா, இவன் எவ்வளோ கேவலமான ஆளா இருப்பான்ற மாரி காமிச்சிருப்பாங்க. அடுத்து கிளைமாக்ஸ்ல இவன் சாகறதுக்காக ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டுப்பான். இத நெறைய பேர் சோசியல் மீடியால இவன் அவளுக்காக தன்னோட லைஃப்பயே தியாகம் பண்ற மாரிலாம் சொல்றாங்க. அப்படி உண்மையா அந்த பொண்ணுக்காக பண்ணியிருந்தா, இவ உடம்புல இருக்கிறது ஃபேக் நிக்கின்னு தெரிஞ்ச அன்னைக்கே இவன் பண்ணியிருப்பான். ஆனா இவன் இதுக்கு மேல இவ கூட இவ்வளோ நாள் இருந்த மாரி வாழ முடியாது. இவ எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சுட்டான்னு தான் இவன் சூசைட் பண்ணிப்பான். அதுவும் லாஸ்ட்ல பாத்ரூம்லேருந்து வெளிய வந்து, நம்ம நெனச்ச மாரி இவ கூட வாழ்ந்துட்டோம்னு சிரிப்பான் பாரு! அதெல்லாம் மோஸ்ட் வில்லனிக் மொமெண்ட்டா இருந்துச்சு. இதெல்லாம் நான் இந்த படத்துலேருந்து டீகோட் பண்ணது. நான் டீகோட் பண்ணாத வேற ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன்.